வீடியோ காலில் என்கேஜ்மெண்ட், ஜப்பானில் திருமணம் என இணையதளத்தில் வைரலாக பரவிட்டு வர்ற நம்ம நெப்போலியன் சார் அவங்களோட மகன் தனுஷ் திருமணம் பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். தமிழ் சினிமாவில் 80s to 90s காலகட்டத்தில் வில்லன் நடிகராக அறிமுகமாகி பின் ஹீரோவாக தனக்கென ஒரு ஃபேன்சியை உருவாக்கிக்கிட்டவர் தான் நெப்போலியன் அவர்கள் பாரதி ராஜாவின் புதுநெல் புதுநாத்து என்ற படத்தின் மூலமாகத்தான் முதலில் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறாரு. பின்னர் சீவலப்பேரி பாண்டி, கிழக்கு சீமையிலே, விருமாண்டி, ஐயா போன்ற 100க்கு மேற்பட்ட படங்களில் நடிச்சிட்டு இருந்தாங்க. சினிமாவில் மட்டும் இல்லைங்க, திமுகவில் சேர்ந்து அரசியலிலும் பல்வேறு பகுதிகளை வகிச்சிட்டு வந்தார் நம்மளோட நெப்போலியன் சாரோட மனைவி ஜெயசுதா. இவங்களுக்கு தனுஷ் மற்றும் குணால்னு 2 மகன்கள். அவரோட மூத்த மகன் தான் தனுஷ். அவர் ஒரு அரிய வகையான நோயால் பாதிக்கப்பட்டார். இந்நிலையில் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக வேண்டி அமெரிக்காவுக்கு போகிறாங்க நெப்போலியன் ஃபேமிலி. அதுக்கப்புறமா தான் தன் மகன் தனுஷோட ஆசைக்காக மொத்தமாக அமெரிக்காவிலேயே ஃபேமிலி செட்டில் ஆகிட்டாங்க. நெப்போலியன் சாரும் அங்கே ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை ரன் பண்ணிட்டு வந்தார். இந்நிலையில் தான் நெப்போலியன் சாரின் மூத்த மகன் தனுஷோட என்கேஜ்மெண்ட் வீடியோ காலில் நடந்து முடிஞ்சிருக்கு. தனுஷால் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண முடியாது. அதனால் அவரோட பேரண்ட்ஸ் 2 பேரும் ஃபேமிலியாக வந்து நெல்லையில் அக்ஷராங்கிற பொண்ணை என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை தனுஷ் அவர்களும் தன் இணையதள பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. நெப்போலியன் சாரும் தன்னோட இணையதள பக்கத்தில் இதை டீட்டெயிலாக தெரிவிச்சிருக்காங்க. பலரும் அவருக்கு பல பாராட்டுகளை தெரிவித்தவன வந்துட்டுருக்கு. இந்த நிலையில் என்னதான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வந்தாலும் அக்ஷாவை பற்றி பல பேர் பலவிதமான விமர்சனங்களை முன் வச்சுட்டு தான் இருக்காங்க. எப்படியும் அக்ஷாவுக்கு இது சவாலான வாழ்க்கையாக தான் இருக்க போகுது. இந்த திருமணம் பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.